ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைஸ் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முத்தலகு சீரியலோட இன்றைக்கி ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ப்ரோமோவில் என்ன காமிச்சிருக்காங்கன்னா, முத்தலகு வீட்டில் இருந்த முத்தலகு அஞ்சலி அவங்க 2 பேரோட குழந்தையில தனத்தோட குழந்தை எது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு தனம் அந்த குழந்தைய தூக்கிட்டு வர மாதிரி காமிச்சிருந்தாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தூக்கிட்டு வந்துட்டு அவங்க வீட்டில் வந்துட்டு அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு லேடி கிட்ட காமிச்சிருக்காங்க. என் குழந்தைய நடத்திட்டு வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இத்தனை நாளாக வந்து குழந்தைய பிரிஞ்சிருந்த, ஓகே, அது வந்து உன் புருஷன் செஞ்ச தப்புக்காக வந்து இத்தனை நாள் குழந்தைய பிரிஞ்சிருந்த. ஆனால் இப்போது முத்தலகு அவங்க குழந்தைங்க நினச்ச சரவணனை வந்து நீ தூக்கிட்டு வந்துட்ட. ஆனால் இப்போ இனிமேல் வந்து முத்தலகு என் குழந்தை இல்லை அப்படிங்கிற தவிப்பில் தவிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கு காரணம் நீ தான். இந்த பழியும் பாவமும் உன்னை தான் சேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க சொல்லி அட்வைஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கும் வந்து அவங்க சோகமாக இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இவங்களும் வந்து யோசிச்சுட்டு இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க மறுபடியும் போய் குழந்தைய கொடுத்துருவாங்களா, இல்லை கொடுக்காம இங்கேயே வச்சு இல்லை என் குழந்தை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வளர்ப்பாங்களான்னு தெரில. ஆனால் இவங்க பண்ணுற அட்வைஸு சூப்பராக கரெக்டாகவே இருக்குது. ஏன்னா வந்து அவங்க குழந்தை தான், ஆனால் இவங்க விட்டது இவங்க தப்பு. இருந்தாலும் இப்போ இனிமேல் அவங்க கஷ்டப்பட போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சும் வந்து எடுத்துகிட்டு வரது ரொம்ப ரொம்ப தப்புன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வீடியோ நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்முடைய லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.